மறுபிறவி அமையும். இந்த பிறவி எடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினையை தீக்குறத நம்ம அடுத்த பிறவி எடுக்கும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு பிறவி இல்லைன்னா அவர் கர்ம பலன் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். முழுமையா கர்ம வினைய முடிச்சுட்டாரு, அதனால அவருக்கு அடுத்த பிறவி இல்லை. ஒருத்தருக்கு அடுத்த பிறவி இருக்குன்னாவே அவருக்கு கர்ம வினை இருக்கு. அதுக்கு காரகத்துவம் யாரு? இந்த கர்மக்காரன் சனி பகவான்ங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஆயுள் நிர்ணயிக்கக்கூடிய ஆயுள்காரன். ஏன்னா ஒருவர் தன் வாழ்நாளில் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கர்ம காரியங்களுக்கு ஏற்ப மறுபிறவி கொடுக்கிறார். அந்த மறுபிறவியில் அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அந்த பலாபலனுக்கும் அந்த ஆயுளை கொடுக்கக்கூடிய சனி பகவான். ஒருவர் உதாரணத்துக்கு சொல்றேன், 3 வயதுல இறந்து போறாங்கன்னா அவர் என்னத்தை அனுபவிக்க போறாரு? 10 வயதுல இறக்குற என்ன அனுபவிக்க போறாரு? 15 வயதுல என்ன அனுபவிக்க போறாரு? அனுபவிக்க முடியாது. அப்போ ஆயுளை